கோவளம் பேசின்ல வந்து பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் ஏரியால ஒரு ஆய்வு பண்றதுக்காக அந்த பகுதியில வந்து பொதுப்பணித்துறை நீர்வளத்துறைக்கு கீழே வந்து எவ்வளவு நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ஆர்டிஐ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆர்டிஐக்கு வந்து அவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் ஏரியாக்குள்ள மொத்தம் 39 நீர்நிலைகள் பொதுப்பணி நீர்வளத்துறையினுடைய பராமரிப்புல இருக்கிறதா அவங்க அந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஆஃபீஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், WRD, லோயர் பாலார் பேசின் டிவிஷன் காஞ்சிபுரத்துல இருந்து இந்த தகவல் வந்து அவங்க நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த பாய்ஸ்ன்னு ஒரு படத்துல ஒரு செந்தில் காமெடி ஒன்று உண்டு. அதாவது ஒரு 3 நேரம் சாப்பாட்டுக்கே அவர் வந்து ஒரு டைரியை காமிச்சு சொல்லுவாரு, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு. ஸோ முதல்ல தகவல் தான் வந்து நம்மளோட வெல்த்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நேரம் சாப்பாட்டுக்கே செந்தில் வந்து சொல்லும்போது, நம்ம வீட்டுக்கே வருவோமே, வீட்டில் நம்ம சாப்பாடு பொங்குறாங்க அப்படின்னா, நம்ம அன்னைக்கு எங்கேயாவது வெளியே போறோம், மத்தியானம் வரமாட்டோம்னா 10 தடவை கேட்பாங்க, மத்தியானம் வருவியா வரமாட்டியா, வருவியா வரமாட்டியா. அதை பொறுத்து தான் எத்தனை அளவுக்கு அரிசி போடணும் அப்படிங்கிறதையே சமையல் பண்றவங்க தீர்மானிக்கணும். இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் வந்து வீணாயிடையும் கூடாது, அதே சமயம் பத்தாமலும் போயிடக்கூடாது. அப்போ ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒரு வீட்டுல ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு சமையல் பண்றதுக்கே அப்படின்னும் போது, ஒரு நாட்டுல வந்து ஒரு நீர் வளம் அப்படின்றது தான் வந்து ஒரு அத்தியாவசிய கமாடிட்டி. அதாவது ஒரு டீ கடை வைக்கணும்னாலும் தண்ணி இல்லாம முடியாது. என்ன பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கணும்னாலும் தண்ணி இல்லாம முடியாது. நமக்கு தேவையான உணவுப் பொருளா இருக்கட்டும், இல்ல துணிமணிகளா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் தண்ணி இல்லாம எந்த வளர்ச்சியும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த டேட்டா எப்படி இருக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், அந்த டேட்டா எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப அவங்க 39 நீர்நிலைகள் இருக்குதுன்னு கொடுத்தாங்களா, அதுல 39ல 1 காணவே காணும். அதாவது உள்ளகரம் டேங்க். உள்ளகரம் டேங்க் வந்து நம்ம அவங்க எவ்வளவு ஹெக்டேர் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 112 ஹெக்டேர் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்க இன்னைக்கு உள்ளகரம் டேங்க் இருந்த இடத்துல போய் பாருங்க. அங்க இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க கூகுள் மேப்லயே பாருங்க. அப்படி ஒரு டேங்க் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. அதே வந்து ரெவென்யூ மேப்ல வந்து எப்படி இருக்குதுன்னா 19.95 ஹெக்டேர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு அதிகமா இவங்க 112 ஹெக்டேர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அது எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல ஏரியே இல்லை, ஆனா 112 ஹெக்டேர் இன்னும் இருக்கு, அவங்களுடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, சில ஏரிகள் எல்லாம் நீர்நிலைகள், பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் ஏரியால இருக்கிற ஏரிகள், இப்ப செம்மஞ்சேரி பழைய தாங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு நீர்நிலை 653 ஹெக்டேர் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ மேப்ல பழைய ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல 14.22 ஹெக்டேர் இருக்குது. கூகுள் மேப்ல வந்து இப்ப 16.12 ஹெக்டேர் இருக்கிற மாதிரி காமிக்குது. 14 எங்க இருக்கு, 653 ஹெக்டேர் எங்க இருக்கு? ஒருவேளை யூனிட் ஏதாவது தப்பா போட்டிருப்பாங்களா, ஹெக்டேருக்கு ஏக்கர்னு போட்டிருப்பாங்களா, இல்ல வேற ஏதாவது யூனிட் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா ஹெக்டேர் ஏக்கர் யூனிட்னு எப்படி சுத்தி பார்த்தாலும் நமக்கு அது சரியா வரல. அதுக்கு அடுத்தது செம்மஞ்சேரி புது டேங்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 430 ஹெக்டேர். ஆனா இங்க பூமியில அங்க இருக்கிறது ரெவென்யூ மேப் படி 0.96 ஹெக்டேர். சோழிங்கநல்லூர் ரெட்டைக்கேணி டேங்க் 453 ஹெக்டேர். இங்க ரெவென்யூ மேப்ல இருக்கிறது 5.78 ஹெக்டேர். அரசன் காலனி பெரிய ஏரி 450 ஹெக்டேர். இங்க வந்து ரெவென்யூ மேப்ல இருக்கிறது 2.70 ஹெக்டேர். இது மாதிரி நீங்க ஒண்ணும் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு இவங்க டேட்டா. அதாவது மொத்தம் இந்த 39 ஏரியும் சேர்ந்து பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் ஏரியால நீர்வளத்துறை பராமரிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியினுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11,626 ஹெக்டேர் நிலப்பரப்பு அவங்களுடைய பராமரிப்பின் கீழே இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஆனா இது ரெவென்யூ மேப்புக்கு கீழே 1199 ஹெக்டேர் தான் வருது.
அதுல இன்னைக்கு வந்து 887.16 ஹெக்டேர் தான் அங்க நிலத்துல கூகுள் மேப் படி இருக்குது. இப்போ இது வந்து வேணும்னு தராங்களா இல்ல உண்மையிலே இப்படிதான் அவங்க டேட்டா வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலகட்டங்கள்ல அந்த நீர் மேலாண்மை செய்தவங்க எல்லாம் அவ்வளோ அழகா துல்லியமா வந்து அந்த டேட்டாவை வச்சிருக்கிறாங்க. பழைய மேப்புகள் எல்லாம் எடுத்து இன்னைக்கு நம்ம கூகுள்ல வந்து கொண்டு போய் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காருது. ட்ரைனேஜ் எங்க இருந்தது, எப்படி அதனுடைய ரெவென்யூ பவுண்டரி, இதெல்லாம் அவ்வளோ அழகா உட்காருது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில இன்னைக்கு அவ்வளோ பெரிய டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவ்வளோ இருக்கு நமக்கு தமிழ்நாட்டுல. இவ்வளோத்தையும் வச்சுட்டு மக்கள் வரி பணத்தையும் வாங்கி அதுல சம்பளமும் வாங்கிட்டு எல்லா சொகுசுகளையும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பொதுப்பணித்துறையில நீங்க நீர்வளத்துறையில போய் பாருங்க. பெரிய ரூமு, ஏசி அறைகள், அவங்களுக்கு தனி வாகனம், அவங்களுக்கு டிரைவர், டீ வாங்கி தர ஆளு, தண்ணி வாங்கி தர ஆளு, ஃபைல் அங்க இருக்கா இங்க இருக்கான்னு பார்த்தா சொன்னா உடனே ஃபைலை தூக்கி கொண்டு வர ஆளு, இவ்வளோத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வந்து நம்ம நம்ம அடைஞ்சிருவோமா? தமிழ்நாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை போய் ரீச் ஆயிடுவோமா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. முதல்ல வந்து இந்த டேட்டாவை வந்து முதல்ல பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை இன்னைக்கு எங்க இருக்கு, இன்னைக்கு ஃபீல்டுல என்ன இருக்கு, பழைய ரெக்கார்டு என்ன இருக்குன்றத முதல்ல இவங்க திருத்தி ஒழுங்கான டேட்டாவை வைக்கக்கூடிய வேலையை தான் முதல்ல செய்யணும். எவ்வளவு நீர்நிலை இருக்குன்னே தெரியல, அந்த நீர்நிலையில எவ்வளவு இடம் இருக்குன்னே தெரியல, அப்புறம் எப்படி நீரை பாதுகாப்பாங்க, நீர் வளத்தை பாதுகாப்பாங்க? ஒருவேளை அவங்க தெரியாம அனுப்புறாங்களா இல்ல நம்மள முட்டாள்னு நினைக்கிறாங்களான்றதும் நம்மளால புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது.